மஞ்சூரியன் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு காலிஃப்ளவர் அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது கட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சைடு இப்படி திருப்பி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒவ்வொரு ஃப்ளவராக அந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய சைஸில் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃப்ளவராக அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லா ஃப்ளவரும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த தண்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அந்த மாதிரி தண்டு வந்துடும். இந்த மாதிரி எல்லா சைட்ஸும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தண்டு வந்துடும். இதையும் நீங்கள் குக்கிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்கள் சைஸுக்கு இந்த அளவு கொஞ்சம் பெருசாக இருக்கும் மஞ்சூரியனுக்கு. ஸோ அதனால் இதை ஒரு பாதியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப குட்டியாக போட்டாலையும் உங்களுக்கு வந்து அந்த சாஸில் போடும்போது ரொம்ப சாகி ஆகிடும். ஸோ இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு 2 டீஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ சுடுதண்ணி போட்டதுனால கொஞ்சம் குக்கும் ஆகும். அதே சமயம் அதில் உள்ளே இருக்கிற ஏதாவது குட்டி குட்டி பூச்சி எல்லாம் இருந்தால் கூட வெளியில் வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த தண்ணியிலேருந்து இதில் வடிகட்டி எடுத்துருக்கேன். இது நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரையாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். நீங்கள் கிறிஸ்பியாக அப்படியே பசங்களுக்கு கூட கொடுக்கலாம், இல்லை சாஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நான் இந்த பவுலில் போட்டுறேன். நான் வந்து டிஷ்யூவில் நல்லா ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். நீங்கள் டவலில் கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனோடனே கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது பிளெயின் ஃப்ளவர் மைதா, இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். பெப்பர் வந்து இவ்வளோ தான் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக தான் போடுறேன். ஏன்னா தண்ணியிலே நம்ம ஊற வைக்கும்போது கொஞ்சம் சால்ட்டோடு தான் இது பண்ணும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது பத்தலை எனக்கு. ஸோ உங்கள் காலிஃப்ளவர் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ரேஷியோவெல்லாம் மாற்றிக்கோங்க. இது பிளெயின் ஃப்ளவர், இதையும் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எண்டில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தோடையும் நல்லா கோட் ஆகிருக்கணும். இந்த காலிஃப்ளவர் வந்து இந்த மாவோட நல்லா கோட் ஆகிருக்கணும். சில பேர் தண்ணி போடுவாங்க, ஆனால் இந்த காலிஃப்ளவர் இருக்கிற தண்ணியே போதும். ஸோ உங்களுக்கு அது ஒரு மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரி வந்துடும். இதுனா கொஞ்சம் மாவோட கொஞ்சம் ஒட்டி இருக்கணும். எண்ணெயை ஆன் பண்ணிட்டேன், வானலியில் எண்ணெய் ஊற்றி. ஸோ இது வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன். ஸோ காலிஃப்ளவர் வந்து பொரிச்சு எடுத்து வச்சிடணும். இது ஆன பின்னாடி அதுக்கப்புறம் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை போட்டுட்டு நீங்கள் உடனே திருப்பாதீங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பினா போதும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்த பின்னாடி திருப்பி போட்டுடலாம்.
ஸோ அடுத்த சைடும் இதே மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் வேணும், டொமேட்டோ கெச்சப் வேணும், ஹனி வேணும், அப்புறம் ஹாட் அண்ட் ஸ்வீட் மேகியோட சாஸ் வேணும், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பாதி பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லு வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், பெப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும், உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் இது வந்து கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன், இது பட்டர். நம்ம பட்டரும் ஆயிலையும் சேர்த்து தான் இப்போ சாஸ் பண்ண போகிறோம். பேனில் பட்டரும் ஆயிலும் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு போட்டுக்கலாம். ஸோ பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த டைமில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் இந்த பச்சை மிளகாவும். இப்போ ஆனியனு பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது. இந்த பட்டரில் இந்த ஆனியனு, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் வதங்கிறது வந்து நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் வதங்கணும். சால்ட் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா நிறைய சாஸ் போட போகிறோம். கடைசியாக இந்த சாஸ் ரெடி ஆன பின்னாடி அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், இல்லை சால்ட் வேணும்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சாய் சாஸ்லலாம் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ அதனால் சால்ட் எல்லாம் இப்போ ஆட் பண்ணிடாதீங்க, வெங்காயம் வதங்கணும்னு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ நான் இந்த காலிஃப்ளவருக்கு அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இது வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ் ஊற்றிருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மேகி சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹாட் அண்ட் ஸ்வீட்டு. இது கொஞ்சம் காரமாக இருக்கும். ஹனி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சாரி 1/2 டேபிள் ஸ்பூன். கெச்சப்பும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அதையும் போட்டுக்கலாம். இது வந்து இந்த சாஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக வரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வந்து இந்த பவுலில் ஒட்டி இருக்கு, அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் இந்த சால்ட்டு, ஸ்வீட்டு, அப்புறம் இந்த காரம், இது மூணுத்தையும் செக் பண்ணிவிடுங்க. பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கெச்சப்லேயே கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் இருக்குது. கெச்சப்லேயும் அப்புறம் இந்த மேகி ஹாட் அண்ட் ஸ்வீட்லேயும் ஹனிலையும் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரையும் அதில் ஆட் பண்ணி கலந்துடணும். பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப சாஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாகி ஆகிடும். ஸோ இது வந்து சுட சுட சாப்பிட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த காலிஃப்ளவரோட கிறிஸ்பினஸும் இருக்கும்,
இந்த சாஸும் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா கொஞ்சம் கெட்டியாயிடும் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா. ஸோ அவ்வளோதான். இதுதான் காலிஃப்ளவர் மஞ்சூரியன். இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கணும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எம்மியான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.